வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வீக்கெண்ட் வரப்போகுது, என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து HMI மூவிஸ் நதிரா இக்பால் தயாரிச்சுக்கிற, உஸ்மின் சார் இயக்கி இருக்கிற, வைரமுத்து அவர்கள் வைர வரிகளில் வந்து நிரப்பி இருக்கிற 1000 மணி திரைப்படத்தை பற்றி. இது சாத்தனுக்கு வந்து 3வது படம், சித்து +2 சக்கர் கட்டியதுக்கப்புறம் நல்ல படம். சாந்தனுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. அது வந்து இந்த படத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பலாம். ஏன்னா இந்த படத்தை அதாவது நோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காண்டி வந்து ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச்சு, ஆடியோ எல்லாத்தையும் பார்த்தேன், கேட்டேன். அப்போ வந்து என்னென்னா எனக்கு ஒன்று பட்டது என்னென்னா, சத்யராஜ் அவர்கள் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க என்னன்ட்டு, கதை தான் வந்து இந்த டெக்கேட்ஸ் தமிழ் சினிமாவுடைய வந்து முடிவு பண்ணக்கூடிய வந்து திரைக்கதை. அது வந்து திரைக்கதை வந்து கரெக்டாக இருக்குது, அதனாட்டி தான் வந்து நான் அந்த படத்தில் கமிட் ஆனேன். ஸோ அந்த கதை பேஸ்மெண்ட் அடித்தவன் கரெக்டாக இருக்குன்னா மேலே வந்து போயிட்டே இருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். 2வது ப்ளஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த படத்தினுடைய அந்த காரணகர்த்தான்னு சொல்லலாம். உஸ்மின் அவர்கள் ஒரு படமோ இல்லை எந்த ப்ராடக்டோ, ஒரு பெரிய கம்பெனி, ஒரு சூப்பர் கம்பெனி அப்படின்னா இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோடைய குவாலிட்டி எப்படி தெரியும்னா அது சிஇஓடைய இந்த தரம். ஸ்டீவ் ஜாப்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ ஒரு குவாலிட்டியான மனிதர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இவர் உஸ்மின் அவர்கள் வந்து ரொம்ப குவாலிட்டியான மனிதர். அதாவது கரெக்டாக குவாலிஃபைடாக சங்கர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இது பண்ணி அசோசியேட்டாக உயர்த்து, அதுக்கு முன்னாடி ஆனந்த வீட்டில் பணி புரிஞ்சு. ஸோ அவருடைய பாதை அப்படிங்கிறது வந்து குவாலிஃபைடு பீப்புள் கூட ஒர்க் பண்ணி குவாலிஃபைடு விஷயங்கள்லாம் பண்ணி தான் வந்து இதுக்கு வந்துருக்காரு. சுருவாரி 14 அப்படிங்கிற படம் தான் அவருடைய முதல் படம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது பெருசாக நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு போகல, அது வந்து உண்மை. போலினாலும் அந்த படத்தில் எல்லாரும் காமனாக பாராட்டின ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தினுடைய எலிகன்ஸ். அந்த படம் வந்து ரொம்ப எலிகென்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு பட்டிருக்கு. இன்னொன்று என்னன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது வந்து கொஞ்சம் கீழே போயிருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு பட்டிருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரெய்லரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தது என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு பிரதானமாக வச்சு மிச்சத அந்த பெரிய வீட்டை வந்து அதுக்கு மேலே கட்ட வந்து முயற்சிக்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல டேரக்டருக்கான அடையாளம். ஸ்க்ரீன் பிளே தான் நாயகன் அப்படின்னு வச்சிட்டோம்னாலே, கதாநாயகிகள் எப்படி இருந்தாலும் சரி, சனாகான் கதாநாயகியாக பண்ணியிருக்கிறாங்க, நிறைய ரோல்ஸ் கொடுக்குற. கஞ்சா கற்பு வந்து ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு, நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஒரு மும்பை மாடல் ரச்சனா மௌரியா அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய தினேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி வந்து படத்தில் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசோனிக் கேமரா வரவழைச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க, நிறைய பொறிச்ச லெவலில். இப்போ ஃபைட் சீன் ஏதாவது ஒரு புதுசாக எதிர்பார்க்கலாம்னு நான் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் அந்த கதை கருங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமாக கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு அப்பா மகன் ஒரு உறவை ஒரு மெயினாக வச்சுக்கிட்டு பேசுகிற படம் அப்படின்ட்டு. ஸோ அருவா கலாச்சாரம், இந்த வண்டியாக வர்றது, இதெல்லாம் வந்து இந்த படத்தில் இருக்காது. அதுவே வந்து ஒரு பெரிய ஆறுதல். அது போக நான் இன்னொன்று கேள்விப்பட்டது என்னன்னா, மதுரை வந்து களமாக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து, மதுரை மக்கள் அப்படிங்கிறது வந்து உணர்ச்சி உணர்ந்த மக்கள். அது வந்து எந்த தப்பும் கிடையாதுங்க. மதுரை மாதிரி நீங்கள் போய் ஒரு அன்பு காட்டுறவங்க வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த உணர்ச்சி முகந்த மக்கள் அதுக்கு இடையில இருந்தால் படம் வந்து இன்னும் ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு வந்து டேரக்டர் நினச்சிருக்காரு. ஸோ அந்த நினைச்சங்காட்டிக்கு தான் வந்து மதுரை கதைக்கலாம். ஆனால் இந்த கதைங்கிறது வந்து எங்கே இருந்தாலும் ஒர்க் ஆகும், மதுரையில் லண்டனில் ஷூட் பண்ணாலும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த டெக்னீஷியன்களுடைய வாதம். இன்னொன்று, இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, வைரமுத்துவனுடைய பங்கு. இப்போ வைரமுத்துவங்கிறது வந்து அவருடைய ஒரு பிராண்ட். அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து பாடல்களுக்கு எழுதுறாரு அப்படின்னாலே அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து கமிட் ஆக மாட்டார். நீங்களே பார்ப்பீங்க, இப்போ நிறைய படத்துக்கு வந்து அவர் எழுதுறதில்லை பாடல்கள். ஸோ அவர் கமிட் ஆகி அவர் நிறைய அந்த இதில் கூட பார்த்தேன் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, அந்த பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், அவருக்கு வந்து பையன் தானே உஸ்மின் சார். ஸோ உஸ்மின் வந்து போய் கதை சொல்கிறப்போ அவனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்காண்டி அந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான், ரொம்ப பாசிட்டிவான பர்சன். நான் ஒரு 2-3 தாட்டி வந்து ஃபேஸ்புக்கில்லாம் உங்களுக்கு பேசினது அப்போ பார்த்துருக்கேன். எதையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய மனுஷன். என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நான்லாம் வந்து எப்படின்னா, செல்வராகவன் இவங்களாம் சில பேர் தான் வந்து என்ன என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, நீ வந்து ரிவ்யூ பண்ணலாம், உனக்கும் தகுதி இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து நான் உஸ்மின் சொல்லலாம்.
ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்குற மனிதர்களுக்கு வந்து நிச்சயமாக பாசிட்டிவாக தான் அமையும். ஸோ இந்த படத்துக்கான பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா, ஸ்ரீகாந்த் தேவானுடைய இசை ரொம்ப அலட்டிக்காம கொஞ்சம் நிதானிச்சு பாடல்கள் எழுதியிருக்காரு, போட்டிருக்காரு. பாடல் கேட்டேன், பாப்பாவுக்கு ஒரு ஜீரகரா கொடுப்பா, மதுரை மதுரை மதுரை, இந்த பாடல்கள்லாம் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ படம் அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்கிறப்போ இந்த பாடல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும். இன்னொன்று, ஸ்க்ரீன் பிளே வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ வந்து இதை சாப்பிட வந்து நிறைய பசி மிகுந்த நடிகர்கள், சத்யராஜ் மாதிரி ஒரு பெரிய நடிகர்லாம் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ இருக்கிறப்ப வந்து அவங்க சாப்பிடுவாங்க ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா. சாந்தனு வந்து அவரும் அப்படிதான், இதுவும் முன்னாடி போயிடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் வந்து ஒரு நல்ல சான்ஸ், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த படத்துக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வந்து இது வந்து சாந்தனுக்கு வந்து ஒரு பெரிய கேட்வேவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பெரிய நம்பிக்கை. ஆரம்பத்தில் நேரில் இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நான் சொல்ல மாட்டேன் பிளாக் பஸ்டர் ஆகிடணும், பயங்கர ஓப்பனிங் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து தென்படுது. ஸோ இந்த படத்தோட டீமுக்கு சாந்தன் வந்து எல்லாரும் நிறைய விட்டுருப்பேன். ஏன்னா அத்தனை பேர்த்தையும் கவர் பண்ணால் 30 நிமிஷம் வேணும். ஸோ கவர் பண்ண முடியாது இல்லையா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் போய் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நிறைய பேர் பாராட்டுறீங்க, நிறைய பேர் நான் என்ன இன்ஸ்பிரேஷன்ங்கிறீங்க. நீங்க இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு நான் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, நத்திங் சீரியஸ்லி. ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நல்லது கெட்டது அதை பற்றி பிரச்சனையே இல்லை, என்ன வேணா கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நடிக்கிறது அதை நடிக்க மிக்க நன்றி. வணக்கம்.